நண்பர்கள் அனைவருக்கும் வந்தனங்கள். வெல்கம் டு மை சேனல். இன்றைய நவீன உலகில் உயர்ந்த கட்டிடங்கள், மெட்ரோ, லக்ஸரி வாழ்க்கை என்று அறியப்படும் துபாய் ஒரு காலத்தில் ஒரு சிறிய மீனவர் கிராமமாக இருந்தது என்பது பலருக்கு தெரியாது. அந்த பழைய துபாயின் இதயம்தான் இந்த துபாய் கிரீக். அப்ரா ஒரு போட் ஸ்டேஷன். அப்ரா என்பது அரபு மொழியில் கடக்க உதவும் சிறிய படகு என்று பொருள். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மக்கள் இந்த மரப்படகுகளை பயன்படுத்தி கிரீக்கை கடந்து சென்றார்கள் என்பது வரலாறு. இதை வரலாற்று பின்னணியை நோக்கினோமானால் 1800களில் துபாய் ஒரு முக்கிய வர்த்தக துறைமுகமாக வளரத் தொடங்கியது. அந்த காலத்தில் டேரா மற்றும் பேர்டுபாய் பகுதிகளை இணைக்கும் ஒரே வழிதான் இந்த அப்ரா போட். அப்போது தங்கம், முத்து, மசாலா, துணிகள் என அனைத்தும் அப்ரா மூலம் எடுத்துச் செல்லப்பட்டன. இந்த துபாய் அப்ரா போட் ஸ்டேஷன் உருவான விதத்தை பற்றி பார்ப்போம். மக்கள் அதிகமாக பயன்படுத்த தொடங்கியதால் அரசு அதிகாரப்பூர்வமாக அப்ரா ஸ்டேஷன்கள் அமைத்தது. இவை இன்று பேர்டுபாய் அப்ரா ஸ்டேஷன், டேரா ஓல் சுக் அப்ரா ஸ்டேஷன் போன்ற முக்கிய இடங்களில் செயல்படுகின்றது. இன்று கூட ஒரு அப்ரா பயணம் வெறும் 1 திர்ஹம் தான். இலங்கை காசுக்கு வெறும் 80 ரூபா தான் என்றா நம்பக்கூடிய மாதிரி இருக்குதா? சுற்றுலா பயணிகளுக்கும் உள்ளூர் மக்களும் மிகவும் பிரபலமான ஒரு அனுபவத்தை எடுத்துக்கொள்ளணும் என்று சொன்னால் இந்த அப்ரா பயணம் வரவேற்கத்தக்கது. இது துபாயின் கலாச்சார பாரம்பரியம், பழைய வாழ்க்கை முறை, உருவான நினைவுகள் என்பவற்றை பறைசாற்றுகிறது. பர்ஜ் கலீஃபா போல உயரமான கட்டிடங்கள் துபாயின் எதிர்காலத்தை சொன்னாலும் அப்ரா போட் ஸ்டேஷன் துபாயின் கடந்த காலத்தை சொல்லும் ஒரு உயிருள்ள வரலாறு. மாடர்ன் துபாயின் அடியிலோடும் பழைய ஆன்மாதான் இந்த அப்ரா. இந்த வீடியோ முழுக்க ஒரு அப்ரா போட் ஸ்டேஷன்லேருந்து எப்படி ஒரு பயணத்தை தொடங்கி அதில் எப்படி நாம் அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம், அதில் நமது அனுபவம் எப்படி இருந்தது போன்ற விடயங்களை காட்டி நிற்கும். தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், துபாய் வந்து ரூமில் செக்இன் பண்ண பிற்பாடு ஒரு போட் இருக்குது. இந்த போட்டில் ஏறி போனால் 1 திர்ஹம் கொடுத்து போகலாம்னு சொல்லி சொன்னவங்க. அப்போ அது தொடர்பில் 1 திர்ஹம் கொடுத்து எப்படி இந்த போட்டில் போகலாம் என்ற தொடர்பில் சும்மா பார்ப்போம்னு சொல்லி வந்திருக்கோம். இது போட் ஸ்டேஷன். இந்த போட் ஸ்டேஷனில் டிக்கெட் வேறு ஒரு இடத்துல எடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஃபெமிலியாக வாராக்கள் ஒரு 5 பேர் 6 பேர் என்று சொல்லி ஒரு போட், இப்படி ஒரு போட் ஒன்றை எடுத்துக்கொண்டும் போகலாம். அப்படி இல்லாமல் அந்த குறைஞ்ச விலையில் போகணுமென்று சொன்னால் இங்கே வந்தால் அங்கே போட் ஸ்டேஷன் இருக்குது. நம்ம இப்போ அந்த போட் ஸ்டேஷனுக்கு போவோம். அந்த போட் ஸ்டேஷனில் நம்ம டிக்கெட் ஒன்று எடுத்து 1 திர்ஹம் தான் நாம் அந்த பேர்டுபாய் அங்கே பக்கம் போகிற மாதிரி போகலாம். நம்ம நாட்டிலாம் பஸ்ஸில் போகிற மாதிரி இங்கே நாம் போகிற ஒரு வாய்ப்பு காணப்படுது. இந்த போட்டு இவங்களாம் வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. யாருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த டிக்கெட் எடுத்துக்கொண்டு வாராக்கள். உண்மையில் இது டிசம்பர் மாதம்ன்றதால நிறைய டூரிஸ்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த போட்டில் ஆட்கள் வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த போட் ஸ்டேஷன் இங்கே தான் மெரைன் டிரான்ஸ்போர்ட் ஸ்டேஷன், டேரா ஓல்ட் ஸ்டேஷன். இது லைனில் நிற்கிறாங்க இந்த ஸ்டேஷனில் டிக்கெட் வாங்குறதுக்கு தான். நம்மளோட வந்த டாக்டரும் லைனில் டிக்கெட் வாங்குறதுக்கு போய் நம்மள்ட்ட சொல்லாமல் போய் நின்றுட்டார். இந்த ஆக்கள் இந்த ஸ்டேஷனில் டிக்கெட்டை வாங்கி கொண்டு இதெல்லாம் டிக்கெட் எடுத்து ஆக்கள்னுங்க, இல்லாட்டி அவங்களுக்கு ஃபெமிலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதால் தான் வரணும். நிறைய ஒரு இதில் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுக்குள்ளால் வந்து தான் இந்த ஆக்கள், இதெல்லாம் ஆக்கள் ஏற்கனவே ஆக்களை போட் பண்ணப்பட்டிருக்கு. ஆக்கள் எல்லாம் மற்ற ஆக்கள் இருக்கிறாங்க. அண்ணா கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள போய் பார்ப்போம். நான் இதுக்குள்ளால தான் போகணும். ஆக்கள் ஒவ்வொருவராக லைன் அடுத்து கொண்டு இருக்கிறார். இதில் ஓகே எஸ் வந்து இதுக்குள்ளால் ஆக்கள் இப்படி போய் இந்த போட்டில் ஏறுவாங்க. இதில் மிகவும் சீப்பாக, இது கவர்மெண்ட்டால் தான் இதை செய்கிறாங்க. 1 திர்ஹம் தான் இது கரை விடுறாங்க. ஆனால் நாம் சுற்றி பார்க்கன்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் காட்டியிருந்தேன் அந்த போட் இருக்குது தானே, அந்த ஆரம்பத்தில் காட்டியிருந்த அந்த போட்டில் சுற்றி பார்க்கறதுக்கான ஒரு ஏற்பாடு இருக்குது. இது எவ்வளவு பேரும் இதுக்கு வெயிட் பண்ணிக்க நிற்கிற ஆட்கள் தானே. இது இப்படி ஃபெமிலியாக வார ஆட்கள் ஒரு ட்ரிப் அடிப்பாங்க. இதில் இப்போ இரவையில் பார்க்கக்குள்ள மிகவும் அழகாகவும் ரம்மியமாகவும் இருக்குது இந்த சூழல். ஆகவே நான் வந்து கூப்பிட்றார் பாருங்கள். இவர் என்ன செய்வாராண்டா ஒரு அமௌண்ட் பேசுவார். இத்தனை திர்ஹம் தான் நான் போய் இவ்வளோ பெரிய சுற்றி காட்டுவேன். நாம நுவரெலியாவில் நாம் போய் நாம் ஒரு போட் ஒன்று எடுத்து ஒரு ரைட் போகிற மாதிரி இங்கே போகலாம். இதெல்லாம் இந்த போட்டுக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிற ஆக்கள். இது ஒரு டிசம்பர் மாதம்ன்றதால
இந்த காலப்பகுதி அதிகமான டூரிஸ்ட்டை இந்த இடத்துக்கு துபாய்க்கு கொண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஷன் பேர் டேரா ஆல்சோ வாட்டர் டேக்ஸி ஸ்டேஷன். டிக்கெட் வாங்க போனவருக்கு என்ன நடந்தது என்று சொல்லி பார்ப்போம். இது டிக்கெட் கொஞ்சம் வாங்குற ஆளுக்கு நடுவில் வந்துக்கு நிற்கார். டிக்கெட் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. என்னன்னு சொன்னால், நம்ம அந்த போட்டில் வந்து ஏறிட்டோம். ஆனால் மத்தாக்கள் எல்லாம் மிதிக்காங்க. நாம் போய் புதுசாக லைனில் நின்றுட்டு தான் பார்த்தா அங்கே சொல்லிட்டான் இங்கே வந்து அதுக்கு டிக்கெட் எடுக்க இல்லை, அது ஒரு போட்டை புக் பண்ணி போகிறதுக்கு நீங்கள் போனால் அவங்கள கூட்டி கொண்டு விடுவாங்க. அவன் தொழுதுறதை கொடுத்தீங்கண்ணா சரி அப்படி சொன்ன உடனே திரும்ப ஓடியாந்து இந்த போட்டில் நாங்கள் ஏறிடிக்கோம். தானே அந்த போட்டை அந்த தான் போட்டை திருக்குறார் போட்டின்னா மற்ற போட்டு நான் வந்து இருக்கி இதனூடாகத்தான் பயணம் செஞ்சு போகிறோம். உண்மையிலே இது ஒரு துபாயில் இந்த டேரா துபாய் கீழே இருக்கின்ற ஒரு ஒரு பியூட்டிஃபுல் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொன்ன இதை சொல்லலாம். ஒரு திர்ஹம் 2 திர்ஹம் நம்மள்ட்ட கேட்குறாங்க. அந்த 2 திர்ஹத்தையும் கொடுத்துடுவோம். வாங்கி உள்ள போட்டுட்டார் மனுஷன். நாங்கள் 2 பேர் மட்டும் சொல்லியாச்சு. அன்னவளங்கிற அந்த ஹோட்டல் தான் ஜோஜ் ஹோட்டல். நாம நிக்கிற ஹோட்டல் அதுதான். இப்போ நாம போகிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் பர் துபாய். பர் துபாய்க்கு வந்து சேர்ந்துட்டோம். இது பர் துபாயில் உள்ள போட் ஸ்டேஷன். شفت ياما